ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி திரு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிப்பியில் ஹெல்தியான பேன்கேக் தாங்க செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீட்டில் ரெடி பண்ண ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு கருப்பட்டி, 3 ஏலக்காவை தோல் நீக்கி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 3 வாழைப்பழம் மீடியம் சைஸில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 கூட போட்டுக்கலாங்க. 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சி வந்துருச்சு. இந்த விழுதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கலை, ருசியாக தாங்க இருக்கும். அதே மாதிரி சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை, சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு குட்டி தோசை மாதிரி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. 2 சைடும் நெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளோட ஹெல்தியான பேன்கேக் ரெசிபி ரெடிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.